இந்த வீடியோவில் நம்ம ஸ்விங் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மாஸ்டர் கிளாஸ் சீரீஸில் 2வது வீடியோ. பொதுவாகவே ஸ்விங்ஸ் அப்படின்னாலே ஸ்விங் ஹை ஸ்விங் லோன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த ஸ்விங் ஹை ஸ்விங் லோவை எந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணுறது, எந்த ஸ்விங்கு வேலிடான ஸ்விங்கு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ கேண்டில் ஸ்ட்ரக்சர் பார்த்து அதில் நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோவும் அதுக்கு ஈக்குவலாக இருக்குன்றதுக்கு நான் கேரண்டி கொடுத்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த கேண்டில் ஸ்ட்ரக்சர் நிஃப்டியில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு ஒரு 2 நாள் சாம்பிள் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். என்ன செட்டப் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம நிஃப்டி சார்ட்ஸை பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து இண்டெக்ஸ் இருக்குது, இங்கே வந்து ஃபியூச்சர் இருக்குது. ஓகேங்களா, நான் எப்பயுமே ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஸோ நம்ம இந்த டேலேருந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி டே பார்க்கறதுனாலும் பார்க்கலாம், எல்லாமே சேம் தான். இந்த டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் டே ஹையை விட்டு நல்ல கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா, இங்கேயுமே நல்ல கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் இது போயிட்டு உங்களுக்கு ஒரு ஹையை ஃபார்ம் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. பொதுவாக வந்து ட்ரெண்ட் ஆகும், ஆனால் இதே சமயம் இது கீழே போச்சுன்னா நல்லாவே ட்ரெண்ட் ஆகும். இல்லை இது வந்து உங்களுக்கு நல்லா இங்கே வந்து கேப்பை ஃபில் பண்ணிட்டு வந்திருந்ததுன்னா ட்ரெண்டாக இருக்கும். பட் அது எதுவுமே பண்ணலை. ஸோ இதனால இது ஒரு நார்மல் டேவாக முடிஞ்சிருச்சு. பட் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆனதுக்கெல்லாம் நிறைய ரீசன் இருக்குது, அதை நம்ம வேறு ஸ்ட்ரக்சர்ஸில் பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் போய் தொடவே இல்லை, கடைசியாக தான் தொட்டுச்சு, அதுவும் வந்து ஸ்பாட் மட்டும்தான் தொட்டுச்சு. அண்ட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து தேர்ஸ்டே சென்செக்ஸ் எக்ஸ்பைரி புதுசாக. ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீமை தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம ரிவர்சல் எடுத்துருக்கலாம். அதுவும் எண்ட் ஆஃப் த டேயில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஹீரோ ஜீரோ ட்ரேட் மாதிரி வந்திருக்கும். பட் நம்ம இந்த ரிஸ்க்கை நம்ம எடுப்போமான்னு கேட்டிங்கன்னா எஸ், அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். இந்தி மணியில் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு அட் தி மணியோ அவுட் ஆஃப் த மணியோ எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் ஆயிருந்திருக்கும், ஹானஸ்டாக சொல்லணும். அண்ட் இன்னைக்கு ஸ்ட்ரக்சரை பாருங்கள், ஃப்ரைடே. ஸோ இன்னைக்கு ஸ்ட்ரக்சர் என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது. இன்னைக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதே டே தான், பட் இந்த டேல இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு ஓப்பன் ஆயிருக்கு. என்னன்னா வந்து கேப்பை ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இஐஏ செட்டப்பில் வருது. இது ஆல்மோஸ்ட் இபிஆர் செட்டப் தான், இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஐஏ செட்டப் தான் அகெயின். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர்ஸை பார்க்கும்போது, அதாவது வந்து ஒரு ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே லோவை ட்ரேட் பண்ணும்பொழுது நமக்கு ப்ராப்பரான ஒரு கன்விக்ஷன் கிடைக்கும். அண்ட் ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடை எடுத்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கேண்டில் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம இன்னைக்கான டாபிக் உள்ள போகலாம். இப்போ நம்ம ஸ்விங் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். கேண்டில் ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு கேண்டிலை கொண்ட ஸ்ட்ரக்சர். ஸ்விங் ஸ்ட்ரக்சர்னு ஒன்னே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேண்டிலை கொண்ட ஸ்ட்ரக்சர்ன்றது ஞாபகம் வரணும். அண்ட் அதே மாதிரி அந்த சீக்வன்ஸில் மிடில் கேண்டில் தான் அந்த ஹையையோ இல்லை லோவையோ உருவாயிருக்கும். ஒருவேளை அந்த மிடில் கேண்டில் ஹையை உருவாக்கி இருந்ததுன்னா அது ஸ்விங் ஹை, அந்த மிடில் கேண்டில் லோவை உருவாக்கி இருந்ததுன்னா அது ஸ்விங் லோ. கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் இதை நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த இடத்துல பாருங்க, இது ஃபர்ஸ்ட் கேண்டில், இது செகண்ட் கேண்டில், இது தேர்ட் கேண்டில், ஃபோர்த் கேண்டில், ஃபிஃப்த் கேண்டில். ஸோ இந்த 5 கேண்டில் சீக்வன்ஸில் 3வது கேண்டில் தான் ஸ்விங் ஹை உருவாக்கியிருக்கு. 3வது கேண்டில் தான் நடு கேண்டில். இந்த 6 நம்பரை விட்டுருங்க, அதை நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக போட்டிருக்கேன். அப்போ இந்த 3வது கேண்டில் தான் ஸ்விங் ஹையை உருவாக்கியிருக்கு. அப்போ இந்த கேண்டில் ஸ்ட்ரக்சருக்கு பேரு 3 கேண்டில் ஸ்விங் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த 3 கேண்டில் ஸ்ட்ரக்சரில் ஸ்விங் ஹை உருவான மாதிரியே இதை வந்து அந்த சீக்வன்ஸோடைய ஃபர்ஸ்ட் கேண்டிலாக எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5. ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸில் உங்களுக்கு கரெக்டாக தேர்டு கேண்டிலோடைய லோ தான் இந்த என்டையர் 5 கேண்டிலோடைய லோ. அப்போ அதுதான் ஸ்விங் லோ. பொதுவாகவே நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் கேண்டிலில் மிடில் கேண்டில் ஹையை உருவாக்கி இருந்ததுன்னா அது ஸ்விங் ஹை, மிடில் கேண்டில் லோவை உருவாக்கி இருந்ததுன்னா அது ஸ்விங் லோ. சீக்வன்ஸ் ஆஃப் கேண்டில்னு வர்றப்ப நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 1 2 3 4 5 இதுவும் வேலிட் தான்.
1 2 3 4 5 இதுவும் வேலிடு தான். 1 2 3 4 5 இதுவும் வேலிடு தான். இங்க என்னன்னா 1 2 3 4 5ல தேர்டு கேண்டில் ஹையை உருவாக்கல, அதனால இதை ஸ்விங் ஹைன்னு சொல்ல மாட்டோம். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 5 கேண்டிலும் உருவானதுக்கு அப்புறம் தான் உங்களால 3 கேண்டில் ஸ்விங் ஸ்ட்ரக்சரை வரையவே முடியும். ஏன்னா திடீர்னு இந்த கேண்டில் போய் மேலே இப்படி போயிடுச்சுன்னா, ஒரு ஹை வந்து ஜஸ்ட் கிராஸ் ஆகி போயிருந்தா கூட அது ஒரு வேலிடான ஸ்விங் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அப்ப ஸ்விங் ஸ்ட்ரக்சரை நீங்க டிலேடா தான் உருவாக்க முடியும். இதை நீங்க ஃபர்ஸ்ட் பேசிக்கா புரிஞ்சுக்கணும். ஸ்விங் ஸ்ட்ரக்சர்ன்றது இமீடியட்டா உருவாக்குறது இல்லை, அது டிலேடா தான் உருவாகுது. எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இந்த கோட்டை தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சுப்பாங்க. இது ஒரு பெரிய மிஸ்கன்சம்ஷன். அது கிடையாது. இது ரிவர்ஸ் ஆனதுனால தான் இந்த கோடே உருவாகி இருக்கு. இன்னொன்று, இந்த ஸ்விங் ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்கும். இப்பதான் இந்த 6th கேண்டில் ஏன் போட்டேன் அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் உங்களுக்கு புரியும். இந்த 5 கேண்டில் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 6th கேண்டில்ல இருந்து தான் இந்த ஸ்விங்கு உருவாகுது. அதே மாதிரி இந்த 5 கேண்டில் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 6th கேண்டில்ல தான் இந்த ஸ்ட்ரக்சர் உருவாகுது. அப்ப நீங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் லைன். இந்த ஸ்விங் உருவாகிறது எதனால உருவாகுச்சுன்ற ரெஃபரன்ஸ் லைன் தான் இது. இதை புரிஞ்சிக்காம நிறைய பேர் இங்க இருந்து போயிட்டு இந்த லைனை தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு, அப்ப இது ரிவர்ஸ் ஆகும்போதே இந்த லைன் போட்டுருச்சுன்னு நினைப்பீங்க. அது மட்டும் தவறு. இப்ப இந்த ஸ்விங் ஸ்ட்ரக்சரை 2 வகையா ஸ்விங் ஸ்ட்ரக்சரா சொல்லலாம். ஒன்னு மைக்ரோ ஸ்விங் ஸ்ட்ரக்சர், இன்னொன்னு மேக்ரோ ஸ்விங் ஸ்ட்ரக்சர். அப்ப அந்த மைக்ரோ மேக்ரோ எதுல இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீக்வன்ஸை பேஸ் பண்ணி தான். குறைஞ்ச சீக்வன்ஸ் உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் மைக்ரோ ஸ்ட்ரக்சர், அதிக சீக்வன்ஸ் கொண்ட ஒரு கேண்டில் மேக்ரோ ஸ்ட்ரக்சர். அப்போ ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், மேக்ரோ ஸ்ட்ரக்சர் ரொம்ப டிலேவா உருவாகும், மைக்ரோ ஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு டிலே இல்லாம உருவாகும். அப்ப நீங்க கேட்கலாம், ரொம்ப டிலேவா உருவாகிறது யூஸ்ஃபுல்லா இருக்காது, இமீடியட்டா உருவாகிறது தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். பட் அங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. அப்ப அதுக்கு நீங்க விஷுவலா அது எப்படி உருவாகுதுன்றத பார்த்தா தான் புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம மைக்ரோ ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். ஸோ மைக்ரோ ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்ம இங்க ரெஃபரன்ஸ் லைனை பார்க்கறோம். அப்ப அந்த ரெஃபரன்ஸ் லைன் 3 கேண்டில் தாண்டி வந்ததுனால இது 3 கேண்டில் ஸ்விங் ஸ்ட்ரக்சர்ன்றது உங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்க, இந்த மைக்ரோ ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கிளட்டரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடிக்கடி ஸ்விங்ஸ் உருவாகிற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த டிலேல பக்கத்தில் உருவாகிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த ஸ்லைடுக்கு ரிவர்ஸில் வருவோம். இப்போ மேக்ரோ ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். ஸோ மேக்ரோ ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு கிளீனாக இருக்குன்னு பாருங்க. அதே சமயத்தில் இது ஒரு 10-12 கேண்டில் வந்து தள்ளி உருவாகி இருக்குன்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியுது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா இது ஒரு 10 கேண்டில் தள்ளி உருவாகி இருக்குன்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இது போத் ஸ்விங். ஆக்சுவலாக 2 ஸ்விங்கையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்த பாருங்க, ஒரு மேக்ரோ ஸ்விங் கட்டாயமாக ஒரு மைக்ரோ ஸ்விங்காக தான் இருக்கு பாருங்க. ஒரு மைக்ரோ ஸ்விங்ல இருந்து தான் மேக்ரோ ஸ்விங் உருவாயிருக்கு. ஆனா எல்லா மைக்ரோ ஸ்விங்ல இருந்தும் மேக்ரோ ஸ்விங் உருவாகாது. அது நீங்க அந்த நம்பர் ஆஃப் சீக்வன்ஸையும் உங்க டைம் ஃப்ரேமையும் பொறுத்து இருக்கு. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இது. இப்ப இதை எப்படி ட்ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல ட்ரேட் பண்ண முடியாதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா அது உருவாகிறதே 6ல் தான் உருவாகுது. இந்த இடத்துலையும் ட்ரேட் பண்ண முடியாதுன்னு தெரியும். அது உருவாகிறதே இங்கே தான் இந்த கோடே உருவாகுதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த உருவான கோட்டை ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுதுன்னா அப்போ நீங்கள் லாங் போகலாம். ஸ்விங் லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுதுன்னா ஒன்று ஷார்ட் போகலாம். உங்களால் போக முடியும்னா, ஒருவேளை ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்கில் பிஇயை பை பண்ணலாம். இல்லை ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஃபியூச்சரை ஷார்ட் பண்ணலாம். இல்லை இன்ட்ராடேல ஸ்டாக்ஸை ஷார்ட் பண்ணலாம். இல்லைன்னா
டெலிவரி எடுத்து வச்சிருக்கீங்கன்னா அந்த ஸ்டாக்கை எக்ஸிட் பண்ணலாம். அப்போ ஸ்டாப் லாஸ் இதுதானான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்விங் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய பேசிக் ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்விங் லோவாக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய கேள்வி வரும். அப்போ நான் வந்து மைக்ரோ ஸ்விங்கில் நான் இப்படி வச்சேன்னா எனக்கு ஒரு பெரிய ஸ்டாப் லாஸ் உருவாகுமே அப்படின்ற ஒரு கேள்வி வரும். உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறேன், ஆனால் எனக்கு பெரிய ஸ்டாப் லாஸ் வருமே. உதாரணத்துக்கு நான் இங்கே ட்ரேட் எடுக்கிறேன், எனக்கு இங்கே பெரிய ஸ்டாப் லாஸ் வருமேன்னு கேட்கலாம். பட் நம்ம இதை மட்டும் ஐசோலேஷனில் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே ஸ்விங்கை பிரேக் பண்ணி வச்சிருக்கு. பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் லாங் போகிறீங்க. அடுத்தது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அஃப்கோர்ஸ் இது ஒரு டே ஸ்விட்சுன்றதுனால நம்ம இதை ஸ்விங் ட்ரேடாக கன்சிடர் பண்ணிப்போம். இன்னொன்று மேக்ரோ ஸ்ட்ரக்சரில் பேசிக்காக வந்து ஒரு டேக்கான என்டையர் ஸ்விங்குமே உருவாயிடும். ஒரு டேக்கு ஒரு ஸ்விங்கோ 2 ஸ்விங்கோ 3 ஸ்விங்கோ தான் உருவாகும், டிபெண்டிங் அப்பான் டைம் ஃப்ரேம். நீங்கள் 1 minute டைம் ஃப்ரேமில் இருந்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 3 minute 5 minuteலாம் இருந்தீங்கன்னா 1 2 ஸ்விங்கோ தான் உருவாகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் வில் பி ஆக்ட் ஆஸ் அ ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்விங். ஆனால் ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்விங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த ஸ்விங் உருவாகிறதுக்கு டைம் எடுத்துக்கிறத விட இந்த ஸ்விங் உருவாகிறதுக்கு டைம் கம்மியாக தான் எடுத்துக்கும். அதை நீங்கள் நல்லா டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதனால தான் லோவர் டைம் ஃப்ரேமில் மேக்ரோ ஸ்ட்ரக்சரை பார்க்குறோம் இன்ஸ்டெட் ஆஃப் ஹையர் டைம் ஃப்ரேமில் மைக்ரோ ஸ்ட்ரக்சரை பார்க்கறதுக்கு பதிலாக. ஸோ இந்த டாபிக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம், இதுக்கு கம்ப்ளீட்டாக வேறு வீடியோ இருக்குது. ஆனால் இதுதான் பேசிக்ஸ். இப்போ மைக்ரோ ஸ்ட்ரக்சர் பிரேக் இந்த இடத்துலையும் பிரேக் ஆகிருக்கு. அது வந்து உங்களுக்கு ரேலியை தான் கொடுக்குது. இந்த இடத்துல பிரேக் கீழே எங்கேயுமே ஆகலை. ஸோ அது ஒரு வேலிடான ஒரு இதுவாக இல்லை. பட் இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு இங்கே பிரேக் ஆகிருக்கு, ஸ்விங்லோ பிரேக் ஆகிட்டு உடஞ்சி நல்லா ஃபால் ஆகிருக்கு. அண்ட் இந்த இடத்துல மறுபடியும் பிரேக் ஹை ஆகுது. அது வந்து உங்களுக்கு லோவை கட் பண்ணவே இல்லை பாருங்கள். அடுத்த லோ இங்கேருந்து அடுத்த லோ இங்கே உருவாயிடுச்சு, அதை கட் பண்ணவே இல்லை. நீங்கள் அஃப்கோர்ஸ் வந்து உங்களுக்கு இதை எப்படி ட்ரேட் பண்ணுன்றத நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஏன்னா இதை ஸ்விங் லோவை நீங்கள் இப்படி ஸ்டாப் லாஸாக வைக்கக்கூடாது. அதை விட்டு கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா அந்த கேண்டிலை க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா விக்கெல்லாம் வச்சுட்டு போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி ஸ்விங் பிரேக்ஸ் முடித்து பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு அழகாக ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி உங்களோட ஸ்விங் லோ வந்து அதிகமாகிட்டே வரும். அந்த ஸ்விங் லோ கட்டே ஆகலைன்றதுனால இப்போ வரைக்கும் நமக்கு இந்த ட்ரேடு முடியல. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே மேலே போயிட்டு இங்கே வந்து கட் ஆயிடுச்சு. அப்போ இங்கே தான் நம்ம கட் பண்ணுவோமான்னாக்கா வேறு பேராமீட்டர்ஸ் வேறு ஸ்ட்ரக்சர்ஸை பேஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கிறதுனா கட் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ ஸ்விங் பிரேக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இது வந்து ஒரு சிம்பிளான பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, வேறு எதுவுமே கிடையாது. ஸ்விங் ஹை பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் லாங் போகலாம், ஸ்விங் லோ பிரேக் ஆச்சுன்னா ஷார்ட் போகலாம், அவ்வளோதான். இல்லை எக்ஸிட் ஆகிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்டர்ன். ஸோ இந்த செட்டப் வரும்போது நீங்கள் ட்ரேடு எடுக்கலாம். மோஸ்ட்லி ஒரு பெரிய ரேலியே இதுக்கப்புறம் தான் வரும். இதை நம்ம எஸ்எம்சிலேயோ இல்லை ஐசிடிலேயோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அந்தளவுக்கு டெக்னிக்கலாக போயிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அது இதுன்னெலாம் பார்க்காம ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மில் ஸ்விங் ஹை பிரேக் ஆச்சுன்னா ட்ரேட் எடுப்போம். இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசனை பாருங்களேன். ஏன் இந்த ஹை பிரேக் ஆச்சுன்னா ட்ரேட் எடுக்கணும்? நீங்கள் கேண்டில் பேட்டர்னில் பார்த்தீங்கல்ல, ஒரு ஹை உருவாகுதுன்னா இப்போ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேண்டிலில் மோஸ்ட் பவர்ஃபுல் செல்லர் இங்கே தான் இருக்கான், மோஸ்ட் பவர்ஃபுல் பையர் இங்கே தான் இருக்கான். அதை நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் செல்லர் கிட்ட வரும்பொழுது அவன் டிஃபென்ஸ் காட்டலன்னா அவன் அங்கே இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோ சீக்கிரம் இந்த ஸ்விங்கு உடையாது. ஒரு எக்ஸாம்பிள்ன்றதுனால நம்ம இப்படி காமிச்சிருக்கோம். இப்போ அந்த ஸ்விங் உடையுதுன்னா அந்த இடத்துல தான் அந்த பவர்ஃபுல் செல்லர் இல்லைன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏற்கனவே லாங் ட்ரெண்ட் தான் இது. அந்த இடத்துல ஒரு புது பவர்ஃபுல் செல்லர் வரான், அதுதான் ஹையர் ஹை. இப்போ அந்த செல்லர் வந்து கீழே எடுத்துட்டு போறான். ஏற்கனவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறதுல இந்த இடத்துல மறுபடியும் பவர்ஃபுல் செல்லர்ஸ் ஆட் ஆகுறாங்க. அவங்க மறுபடியும் மார்க்கெட்டை இவங்களை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுதான், இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான, உங்களுக்கு கேண்டில் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த செட்டப் தான் ஸ்விங் பிரேக்ஸ் ட்ரேட். இப்போ நம்ம ஸ்விங் ரிவர்சலை பற்றி பார்க்கலாம். ஸ்விங் ரிவர்சல்ன்றது பொதுவாக நீங்கள்
லிக்விடிட்டி ஸ்வீப்புன்னு படிச்சிருக்கலாம், இல்லை லிக்விடிட்டி கிராப்னு படிச்சிருக்கலாம். அந்த கான்செப்ட்குள்ளே தான் வரும் ஸ்விங் ரிவர்சல்ன்றது. இதில் என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்விங் ஹை உருவாயிருக்குன்னா ஒரு கேண்டில் அதோட ஹையை ஸ்விங் ஹைக்கு மேலே வச்சுட்டு பட் ஸ்விங் ஹைக்கு கீழே க்ளோஸ் பண்ணும். அதே மாதிரி ஸ்விங் லோ இருக்குன்னா ஒரு கேண்டில் தன்னோட லோவை ஸ்விங் லோக்கு கீழே வச்சுட்டு ஆனால் கேண்டில்குள்ளே க்ளோஸ் பண்ணும். அப்படி பண்ணாக்கா அதுக்கப்புறம் ரிவர்ஸ் தான் ஆகும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது ப்ராபபிலிட்டி கேம்னு தெரியும், கண்டிப்பாக ரிவர்ஸ் தான் ஆகும்னு நம்மளால சொல்ல முடியாது, பட் ஆகும். இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை நம்ம பார்ப்போம். ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழே, அதாவது ஸ்விங் லோக்கு கீழேயோ இல்லை ஸ்விங் ஹைக்கு மேலே தான் எல்லாரோட ஸ்டாப் லாஸும் இருக்கும். ஸ்விங் லோக்கு கீழே லாங் போனவங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்கும், ஸ்விங் ஹைக்கு மேலே ஷார்ட் போனவங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். இப்போ இது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ரிவர்சல், அந்த செல்லர், பவர்ஃபுல் செல்லர் மார்க்கெட்டை நல்லா இழுத்துட்டு வந்துட்டான், பவர்ஃபுல் பையரால் தடுக்க முடியலன்னா அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகி அது அப்படியே ரேலி ஆகிடும். ஒருவேளை இங்கே இருக்கிற பவர்ஃபுல் பையர் அந்த செல்லரை விட பவர்ஃபுல்லாக இருந்தாலோ, இல்லை இந்த பையர் மறுபடியும் எல்லா லிக்விடிட்டியும் கிராப் பண்ணிட்டு போனோம், இன்னும் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பத்தலைன்னு நினச்சாலோ, அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயந்தான் இந்த லிக்விடிட்டி கிராப்னு நம்ம சொல்கிறதோ இல்லை ஸ்வீப்புன்னு சொல்கிறதோ. அப்போ இந்த இடத்துல தான் ஸ்விங் ரிவர்சல் அப்படின்ற ஒரு செட்டப் உருவாகுது. இப்போ அவங்களோட எண்ணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அவங்களோட எண்ணம் மறுபடியும் மார்க்கெட்டை மேலே ஏற்றிட்டு போனோம், அந்த பவர்ஃபுல் செல்லர் வரும்போது சரி வந்தா போகிறான் விடு அப்படின்றது அவங்க விட்டதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த ப்ரைஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் கீழே இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, அந்த இடத்துல ஹையில் போயிட்டு செல் ஆர்டர்ஸ் அதிகமாக இருந்தால் தான் இவனால் பை பண்ண முடியும். ஆனால் உண்மையாலுமே லிக்விடிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே, ஏன்னா அங்கே தான் எல்லா செல் ஸ்டாப் லாஸும் இருக்கும். அப்போ அங்கே போயிட்டு இவன் பை பண்ணிட்டு போகிறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த விஷயத்தை தான் ஸ்விங் ரிவர்சலில் நடக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்விங் ரிவர்சல் பேட்டர்ன் எப்படி நடந்திருக்கு அப்படின்றத நம்ம இங்கே போய் பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு இந்த இதை தான் நம்ம அங்கே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். இங்கே கூட பாருங்க, ஸ்விங் லோக்கு கீழே லோ உருவாயிடுச்சு, ஆனால் க்ளோஸ் பண்ணது அதுக்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் எங்கே உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உருவாயிருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் தான். இப்போ இதே நீங்கள் மைக்ரோவில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகும், பட் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாயிருக்கு பாருங்க. அதுதான் இது மேக்ரோவில் தான் நீங்கள் ரிவர்சல்ன்ற ஒரு விஷயத்த பண்ணணும். மைக்ரோவை விட மேக்ரோ பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்விங்ஸ் மார்க்கெட்டில் எப்படி உருவாயிருக்குன்றத நம்ம இங்கே சார்ட்ஸில் பார்க்கலாம். இந்த சைடில் இருக்கிறது நிஃப்டி, இந்த சைடில் இருக்கிறதும் நிஃப்டி, ரெண்டுமே ஒரே சிம்பிள் தான், ரெண்டுமே ஸ்பாட் தான். பட் இங்கே மைக்ரோ ஸ்ட்ரக்சர் லோட் பண்ணியிருக்கேன், இங்கே மேக்ரோ ஸ்ட்ரக்சர் லோட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியுதா, மைக்ரோ ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு ஒரு மாதிரி பயங்கர கிளட்டரியாக தெரியும், பட் மேக்ரோ ஸ்ட்ரக்சரில் ரொம்பவே க்ளீனாக தெரியும். யூ கேன் டிசேபிள் எனிதிங், எதை வேணால் டிசேபிள் பண்ணிக்கலாம், எதை வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம், வேறு விஷயம். பட் இங்கே மேக்ரோ ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல ரிவர்சல் செட்டப் வருது, இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு ஹை உடஞ்சி ரேலி ஆகுது. அண்ட் இன்னைக்கு காலையில் பாருங்கள், காலையில் மேட்ரு என்னன்னா ஒரு மேக்ரோ ஸ்ட்ரக்சர் உடஞ்சி தான் ஓப்பனே ஆகுது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கேயே மேக்ரோ ஸ்ட்ரக்சர் உருவாகிடுச்சு. இந்த மேக்ரோ ஸ்ட்ரக்சர் உடஞ்சி ஓப்பன் ஆகுது, மறுபடியும் அந்த மேக்ரோ ஸ்ட்ரக்சர் கிட்ட தொட்டுட்டு, அதாவது இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம இஐஏ செட்டப் படியே இங்கேயே ட்ரேட் எடுத்திருப்போம். இல்லை நீங்கள் ஸ்விங் பிரேக் செட்டப் படி எடுக்கணும்னா இங்கேயும் எடுக்கலாம், இல்லை இங்கேயுமே எடுக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு மைக்ரோ ஸ்விங்கை வச்சு எடுத்தீங்கன்னா இங்கே எடுப்பீங்க, மேக்ரோ ஸ்விங்கை வச்சு எடுத்தீங்கன்னா இங்கே எடுப்பீங்க. நீங்கள் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை ட்ரேட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது, என்ன மாதிரியான டைப்பில் ட்ரேட் பண்ணுறீங்கன்றது இருக்குது. ஒருவேளை ஆப்ஷன் பையிங் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே எடுக்கிறதும் பெஸ்ட்டு தான், அதே சமயத்தில் இங்கே எடுக்கிறதும் பெஸ்ட் தான். எனக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் வரட்டும், அதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல லைட்டாக ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது, இதுவும் பிரேக் வச்சு உடக்கிட்டும் நான் எடுக்கிறேன்னு நீங்கள் இருக்கலாம். இல்லை இந்த இடத்துல இதோ பாருங்க, எனக்கு இங்கேயே பிரேக் ஆகிடுச்சு, நான் இங்கேயே எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் எடுக்கலாம். இது அப் டு யுவர் சாய்ஸ், நீங்கள் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ. மைக்ரோ ஸ்விங்கை ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணலாம், மேக்ரோ ஸ்விங்கை ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணலாம். பட் என்னுடைய ஃபேவரட்டான விஷயம் மேக்ரோ ஸ்விங் தான். மைக்ரோ ஸ்விங்கை நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்க்காக யூஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி நிறைய மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஒருவேளை நீங்கள் இந்த ரேலியை ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ ஸ்ட்ரக்சர் இங்கேயே எக்ஸிட்டை கொடுத்துருச்சு, மேக்ரோ ஸ்ட்ரக்சர் இங்கே தான் எக்ஸிட்டை கொடுத்துருக்கு. இப்போ இது மறுபடியும் உள்ளே போயிடுச்சு ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டான டாபிக். அந்த மாதிரி போட்டு குழப்பிக்கலாம் வேண்டாம். நம்மளுடைய ப்ரொசீஜர் எப்படி இருக்கணும்னா ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் டிசிஷன்ஸை கரெக்டாக எடுக்க முடியும். இதுதான் ஆக்சுவல் சைக்காலஜி. இதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா ஸ்விங் ஸ்ட்ரக்சர்ஸை ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒருவேளை இந்த ஸ்விங் ஸ்ட்ரக்சரில் ஏதோ ஒரு பார்ட் உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் அந்த பார்ட்டியோ இல்லை இந்த வீடியோவையோ முழுசாக ரிப்பீட்டடாக பார்க்கும்பொழுது உங்களுடைய டவுட்ஸ் கண்டிப்பாக கிளியர் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டைம் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்போம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சாம்.